ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம், பாகம் 2, அத்தியாயம் 10. சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. படங்களில் விபூதி தோன்றுதல் போன்ற அற்புதங்களை தம் வருகையை அறிவிக்கும் பெயர் பார்வையாளர் சீட்டு, விசிட்டிங் கார்டு என்கிறார் பாபா. பாபாவின் தெய்வீகத்தன்மையை விளக்கும் நிரூபணங்களான இந்த கார்டுகள் பலவிதமான அளவும் அமைப்பும் கொண்டவைகள். அழிவென்னும் வலையில் பிணிக்கப்பட்டுள்ள மனித குலத்தை காக்கும் இரட்சகரான இறைவன் இந்த பூ உலகில் அவதாரம் செய்துள்ளார் என்ற செய்தியை அனைவருக்கும் எடுத்துரைக்கும் சிறப்பான பணியை செய்துள்ளன இந்த விசிட்டிங் கார்டுகள். பாபாவின் படங்களிலும் மற்றுமுள்ள தெய்வத் திருவுருவங்களின் படங்களிலும் தோன்றும் விபூதி, குங்குமம், மஞ்சள், தேன், அமிர்தம் போன்ற இந்த மங்கலப் பொருட்கள் கொடிகளாகவும் தோரணங்களாகவும் சுவரொட்டி விளம்பரங்களாகவும் மேற்கண்ட செய்தியை உலகுக்கு பரப்பி வருகின்றன. இந்த பிரபஞ்சத்தை ஆட்டிப்படைக்கும் பலதிரப்பட்ட சக்திகளைக் கொண்ட ஆதிசக்தியான பரம்பொருளின் தெய்வீகத்தன்மையை விளக்கும் இத்தகைய நிரூபணங்களை கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள எந்த தெய்வ பிரதிமையும் இதுவரை செய்யவில்லை. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் அளித்த பின்னர், அர்ஜுனா, நீ இப்பொழுது தரிசித்த இந்த விஸ்வரூபம் என் விபூதியில் ஒரு சிறு துளியே. என் விபூதிகள் எண்ணிறந்தவை, அளவிட முடியாதவை என்றார். விபூதி என்பது சக்தி, வலிமை, தேஜஸ், மகிமை, புகழ், கம்பீரம் ஆகியவைகளை குறிக்கிறது. நேரடியாகவும் இறைவனின் பலவிதமான தோற்றங்களை கொண்டனவுமான படங்களின் மூலமாகவும் பாபா அளிக்கும் விபூதி பிரசாதம் போன்ற மங்கலப் பொருட்கள் அவருடைய அளவற்ற விபூதிகளில் ஒரு துளியே. குகலூரைச் சேர்ந்த திரு P.V. நடராஜன் என்பவர், பாபாவின் அபயஹஸ்தத்திலிருந்து விழும் விபூதி அவர் எப்பொழுதும் என்னுடனேயே இருப்பதாகவும் நான் அஞ்சத் தேவையில்லை என்று உறுதியளிப்பதாகவும் எனக்கு தோன்றுகிறது என்று சனாதன சாரதி ஆசிரியருக்கு எழுதியிருக்கிறார். தார்வார் மாவட்டத்தைச் சேர்ந்த சம்பகாவ் என்னும் ஊரில் உள்ள பக்தர்களின் வீடுகளில் பாபாவின் படங்களில் இருந்து விபூதி கொட்டிக் கொண்டிருக்கின்றது. இப்படி விபூதி கொட்டிக் கொண்டிருப்பதையும் ஊர் மக்கள் ஒரே உற்சாகமாக இருப்பதையும் பார்த்த தண்டைய சுவாமி ராச்சைய சுவாமி சலாமத் என்பவர், இவைகளெல்லாம் ஏமாற்று வித்தைகள். விபூதி எவ்வாறு தானாகவே விழும்? என் வீட்டிலும் பாபாவின் படம் ஒன்று இருக்கிறதே, அதிலிருந்து ஏன் விபூதி விழவில்லை என்று சந்தேகம் இழையோட கேட்டார். அவர் சவால் விட்ட அன்றைக்கே அவர் வீட்டிலிருந்த பாபாவின் படத்திலிருந்து விபூதி விழத் தொடங்கியது. 3 நாட்களாக தொடர்ந்து கொட்டிக் கொண்டிருந்தது. விபூதி படம் முழுவதும் ஒட்டிக்கொண்டு படத்தையே மறைத்தது. சலாமத் என்பவருடைய நண்பர் ஒருவர் அந்த சமயத்தில் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். கண்ணாடியின் மேல் எப்படி விபூதி உற்பத்தியாக முடியும்? இந்த கிராம மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதமான தந்திரத்துக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்று கூறியபடியே கண்ணாடியின் மேல் உள்ள விபூதியை ஈரத் துணியால் அழுத்தி துடைத்துவிட்டு, உங்கள் பாபாவின் மகிமையை இப்போது பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த படத்தின் எதிரில் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டார். 15 நிமிடங்கள் கழிந்தன. என்னே ஆச்சரியம்! மறுபடியும் முன்னிலும் 2 மடங்கு விபூதி படம் முழுவதும் தோன்றி கொட்டவும் ஆரம்பித்துவிட்டது. கண்ணெதிரிலேயே கொட்ட ஆரம்பித்த விபூதியை பார்த்து அதிசயத்தாலும் ஆனந்தத்தாலும் உடலும் உள்ளமும் நடுங்க படத்தின் முன் விழுந்து வணங்கி கண்ணீர் வடித்தார் அந்த நண்பர். சர்க்கரை ஆலையில் யந்திரங்களை இயக்குபவர் ஒருவர் வீட்டில் பாபா படங்கள் 4-5 விபூதி சொரிய ஆரம்பித்தது. அதில் ஒரு புதுமை என்னவென்றால், விபூதி மிகவும் இனிப்பாக இருந்தது. அதனால் ஏராளமான எறும்புகள் விபூதியை மொய்க்க ஆரம்பித்தன. அவர் பாபாவிடம் ஓடிச் சென்று விபூதியின் இனிப்பை குறைத்து விட வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு பாபா, இனிப்பை குறைப்பானேன், எறும்புகளை தடுத்து விடுகிறேனே என்றார். அதிலிருந்து எறும்புகள் மொய்ப்பதை நிறுத்தி விலகிச் சென்றன. ஒரு சில வீடுகளில் வியாழக்கிழமைகளில் மட்டுமே விபூதி விழும். உறவினர்கள் நிறைய கூடும் பண்டிகை நாட்களில் அனைவருக்கும் சிறிதளவாவது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் போலும். அந்த நாட்களில் மட்டும் கூடுதலாக பொழிய ஆரம்பிக்கும். சில வீடுகளில் ஒவ்வொரு படத்திலிருந்து விழும் விபூதி
ஒவ்வொரு விதமான சுவையை உடையதாக இருக்கும். மணல் போன்றும் இருண்ட சாம்பல் நிறமாகவும் இருப்பதை ஷிரடி விபூதி என்றும், மிருதுவாகவும் மணமுடனும் இருப்பதை பர்த்தி விபூதி என்றும் சொல்லுவார்கள். குங்குமம் பல நிறங்களில் இருப்பதுண்டு. அமிர்தமும் நிறத்திலும் அமைப்பிலும் சுவையிலும் மாறுபட்டிருப்பது உண்டு. சௌராஷ்டிரா வகுப்பைச் சேர்ந்த ஒரு பக்தர் ஒருமுறை 1 மாதம் உப்பை நீக்கிய உணவை சாப்பிடுவதாக விரதம் ஏற்றிருந்தார். அப்பொழுது அவர் வீட்டில் பாபா படத்தில் அமிர்தம் வந்து கொண்டிருந்தது. விரதத்தின் கடைசி நாளில் அந்த அமிர்தம் இனிப்பாக இல்லாமல் உப்பின் சுவையை உடையதாக இருந்தது என்று எழுதியிருக்கிறார் அந்த பக்தர். பாபாவின் வழிகளை யாரால் புரிந்து கொள்ள இயலும்? உப்பை நீக்கி உணவு கொண்டு விரதம் காத்தவர் உப்பை சேர்த்துக் கொள்ளும் முதல் நாளில் அமிர்தத்திலேயே உப்பை சேர்த்து விட்டார் பாபா. ஜடம், சைத்தன்யம், காலம், விண்வெளி ஆகிய அனைத்தையும் வெற்றி கொள்ளும் அவருடைய சக்தியை தெரிவிக்கும் தெய்வீக காவியம் அது. பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் படத்திலிருந்து விபூதி, குங்குமம், மஞ்சள் ஆகிய மங்களப் பொருட்கள் கடந்த 2 மாதங்களாக விழுந்து கொண்டிருக்கின்றன என்று அக்கோலாவிலிருந்து ஒரு வக்கீல் எழுதியிருக்கிறார். ராஜ்கோட்டில் வைகுண்ட ஏகாதசி நாளில் விபூதி தோன்றியது. ஜாம்நகரில் மகா சிவராத்திரி அன்று சுவரில் மாட்டியிருந்த 4 பெரிய படங்களில் ஓம் என்றும் ஸ்ரீ என்றும் அமிர்தத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தோன்றின என்றும் அவர் எழுதியிருந்தார். என் வீட்டில் பாபாவின் படத்திலிருந்து ஏராளமாக விபூதி விழுகிறது. மருந்துக்கு பதிலாக அதையே நான் நோயாளிகளுக்கு கொடுத்து வருகிறேன் என்று பாலக்காட்டிலிருந்து ஒரு டாக்டர் எழுதியுள்ளார். சாண்டா குரூஸிலிருந்து ஒரு டாக்டரும் ராம்பூரிலிருந்து ஒரு வக்கீலும் கூட மேற்கண்டவாறு எழுதியிருக்கிறார்கள். இமயத்திலிருந்து குமரி வரை உள்ள கரக்பூர், ஜாம்ஷெட்பூர், கல்கத்தா, திருவனந்தபுரம், சென்னை, திருச்சிராப்பள்ளி போன்ற பல நகரங்களிலும் கிராமங்களிலும் தன் கிருபையின் அடையாளமாக இந்த மங்களப் பொருட்களை பல இடங்களிலும் பாபா அனுக்கிரகித்திருக்கிறார். இந்நூலாசிரியர் மேலும் கூறுவார், அவருடைய மகத்தான சக்தியையும் கிருபையையும் விளக்கும் நிகழ்ச்சிகளில் சிலவற்றை வெளியிட அனுமதி வழங்கும்படி நான் ஒரு நாள் பாபாவை இறைஞ்சி நின்றபோது அதை விளம்பர நோக்கம் கொண்டது என்று சிலர் சொல்லக்கூடும் என்பதாக பாபா அபிப்பிராயம் தெரிவித்தார். ஆனால் இந்த அற்புதங்கள் மிகவும் வெளிப்படையாக நாடு முழுவதும் பரவிவிட்டன. அவைகளை அனைவரும் பார்த்து பரிசோதித்து தெளிந்து இவைகளை நம்பாததற்கு தம்முடைய அறியாமையே காரணம் என்று ஒப்புக்கொண்டனர். சேலத்தில் அவ்வூர் கல்லூரியின் பௌதிக பேராசிரியர் ஒருவர் வீட்டில் விபூதி விழ ஆரம்பித்தது. அதனை அவர் தம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் காட்டி மகிழ்ந்தார். இதனை விளம்பரம் என்று சொல்ல முடியுமா? ஷிமோகாவில் சுவாமி விட்டலானந்தாவின் வீட்டில் தரையில் அமர்ந்து கொண்டு சிறிது சிறிதாக படத்திலிருந்து விழும் விபூதியை நான் கண்கொட்டாமல் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். மங்களூரில் ஒருவர் வீட்டில் ஷிரடி சாயி பாபாவின் சிலையில் இடது முழங்காலின் மேல் மடித்து வைத்திருந்த வலது பாதத்திலிருந்து விபூதி விழுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஓணம் பண்டிகையின் போது பாலக்காட்டில் காலேஜ் ரோடில் உள்ள தேவி விலாஸ் என்ற வீட்டில் நான் பாபாவை பற்றி சொற்பொழிவாற்றிய பிறகு ஆரத்தி காட்டி முடித்து பிரசாதம் வழங்கப் போகும் நேரத்தில் பாபாவின் பெரிய படத்தின் மேல் நூற்றுக்கணக்கான அமிர்தத் துளிகள் தோன்றி வழிந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. இந்த நிகழ்ச்சிகளை வெளியிட வேண்டாம் என்று பாபா தடுப்பதற்கு மற்றொரு காரணத்தையும் சொல்லுவார். இந்த நிகழ்ச்சிகளை வெளியிட்டால் இது யார் வீட்டில் நடக்கிறதோ அந்த மனிதன் தற்பெருமை அடைந்து அதன் மூலம் அவனுடைய ஆன்மீக முன்னேற்றம் தடைப்படலாம் என்பார் பாபா. இந்த அனுக்கிரகத்தை பகவான் தனக்கு அளித்த பெரும் பரிசாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்துக்குள்ளேயே வைத்து மகிழ்ந்து போற்ற வேண்டுமே தவிர பலருக்கும் அறிவித்து விளம்பரம் தேடக்கூடாது என்பது பாபாவின் அறிவுரை. இந்த கருணை பெருக்கு பாபாவின் பிரேமையை மறைமுகமாக உணர்த்தும் சங்கேத மொழி. ஒரு சிலரிடம் அகம்பாவம் தலையெடுத்து அவர்கள் வழி தவறிப் போவதும் உண்டு. இவர்கள் தாமே அனைவரையும் விட சிறந்தவர் என்றும் தமக்கே பாபாவின் கருணை கிட்டியுள்ளது என்றும் பெருமையடித்துக் கொள்கிறார்கள். மற்றவர்களோடு தம்மை ஒப்பிட்டும் அற்பமாக மறுப்புகள் கூறியும் போட்டியிட்டும் நிந்தித்தும் தமக்கு கிடைத்த அனுக்கிரகத்தை பாழாக்கிக் கொள்கிறார்கள்.
தாமே சிறந்த பக்தர் என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு இந்த போலித்தனத்தை அறியாத பலவீனமானவர்களை தம் வலையில் வீழ்த்தி விடுகிறார்கள். இந்த தந்திரம் விரைவில் வெளியாகும். உண்மை விரைவில் வெற்றி பெறும். இந்த விளம்பர வெறியர்களை அவர்கள் விதைத்த வினையை அவர்களே அறுக்கட்டும் என்று விட்டுவிட்டு உண்மையான பக்தர்களைப் பற்றி கவனிப்போம். மத்தளம் வாசிப்பவரான திரு கணேஷ் என்பவர் நாதஸ்வர வித்வானான தன் மருமானுடன் பிரசாந்தி நிலையத்துக்கு வந்து வாசிப்பது வழக்கம். 1965ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்கு வந்து வாசித்துவிட்டு ஊர் திரும்பியவுடன் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் நாங்கள் விடைபெறும்போது பாபா என்னிடம், நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன், இனி உனக்கு எந்தவிதமான துன்பமும் நேராது என்று கூறினார். நாங்கள் திருவண்ணாமலையில் நடந்த 10 நாள் விழாவில் கலந்து கொண்டு ஊர் திரும்பினோம். என் வீட்டிலிருந்த பாபா படத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணன் படத்திலும் இருந்து ஏராளமாக விபூதி கொட்டிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேரானந்தம் எய்தினேன். இங்கு வருபவர்களுக்கெல்லாம் தருவதற்காக ஏராளமான விபூதி அருள் பாலிக்க வேண்டும் என்று பாபாவை பிரார்த்திக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் திரு கணேஷ். சாய் அன்பர்களே, அத்தியாயம் 10 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.